ரைட். செய்வோம். 16வது கேள்வி. தொகையீடுலாம் ஃபுல்லா முடிச்சுட்டோம். ஓ. கீழ உள்ள பகுதியும் செஞ்சோமா? 9x வர்க்கம் சமம் 12x சமம் 13 செஞ்சாச்சு. ரைட், ஓகே. 16வது கேள்விக்கு வாங்க. 16வது கேள்வி சின்னொரு கேள்வி பிழை ஒன்று வந்திருக்குது. L2 மாத்திக்கோங்க அப்படின்னா 2x சய y சய 4 சமன் 0ன்ற மாதிரி. சய 4 y இருக்கு, சய y ன்னு மாத்திக்கோங்க. இன்னும் நேர்கோடுகள் புள்ளி A யில் ஒன்றை ஒன்று இடைவெட்டுகின்றன. புள்ளி A யில் ஒன்றை ஒன்று இடைவெட்டுகின்றன. L1 சமன் 0, L2 சமன் 0 ஆகிய நேர்கோடு இடைப்பட்ட கூறுகோணம் என காட்டு. இப்ப ரெண்டு கோடுகளுக்கு இடைப்பட்ட கோணம்ன்றது சமன்பாடு எப்படி வரும்? ரைட், tan θ சமன் பிளஸ் m1 m2 மட்டெடுத்து விட்டால் வார கோணம் எதுவா இருக்கும்? எந்த கோணம்? கூர்கோணமாக இருக்கும். விரிகோணம் கேட்டிருந்தா என்ன செய்யலாம்? இப்ப தீட்டாக்கு போடுற நேரம் கட்டாயம் கூர்கோணம் தான் வரும். ஏன்னா மட்டு எடுக்கிறோம். இப்ப ரெண்டு கோடு இடைவெற்ற நேரம் செங்கோணம் இல்லாம வேற எப்படி வெட்டியிருந்தாலும் ரெண்டு சோடி கோணங்கள் உருவாகும் இல்லையா? இந்த கோணம் இந்த கோணம் சமம். இது கூர்கோணமாக வரும். அப்ப இவர் கூர்கோணமா இருந்தா மற்ற கோணம் ஒரு விரிகோணமா π மைனஸ் தீட்டாவா வந்துருக்கு. ரைட்? அப்ப இவருக்கு நான் tan எடுத்தாலும் சரி, இவருக்கு நான் tan எடுத்தாலும் சரி, வார பருமன் எப்படி இருக்கும்? பருமன் சமனா இருக்கும். அடையாளம் மட்டும் பிளஸ் மைனஸ் மாறி வரும். மட்ட எடுத்து விட்டா வாரது இந்த கோணம் பிளஸ்ல வர கோணம் கூர்கோணமாக இருக்கு. அப்ப கூர்கோணம் கண்டுபிடிச்சிட்டால் இந்த விரிகோணத்தை கண்டுபிடிக்க என்ன செய்யலாம்? பைல இருந்து கழிச்சிருக்கலாம். இப்ப கூர்கோணம் தெரியும். கூர்கோணம் தெரியுமா இருந்தால் π மைனஸ் tan இன்வெர்ஸ் தீட்டான்னு போட்டாரு. அதான் எங்க π மைனஸ் தீட்டான்னு போட்டாரு. அதான் எங்க இவராக இருப்பார். விரிகோணமாக இருப்பார். ரைட். அப்ப m1ன்றது 3 கீழ் 4. சய m2ன்றது 2. கீழ 1 பிளஸ் 3 கீழ் 4 தர 2 வரும். மட்டு பெருமானம். மேலங்கில நான் ஒரு 4ஆல பெருக்கி விட்டா பாருங்க 5 கீழ் 10ன்ற மாதிரி வரும். 2 வரும். ரைட். இப்ப தீட்டாவின் பெருமானம் உங்களை சொல்லிடும் tan இன்வர்ஸ் 1 கீழ் 2. இப்ப விரிகோணம் கேட்டிருந்தால் π மைனஸ் tan இன்வர்ஸ் 1 கீழ் 2 சின்ன விஷயம் தான். சாரி. கோண இருக்கூறாக்கின் சமன்பாட்டை காணும். அப்ப அக்கோண இருக்கூறாக்கின் சமன்பாடுனா எந்த கோண இருக்கூறாக்கின் சமன்பாடு பத்தி கேட்கிறோம்? கூர்கோண இருக்கூறாக்கி அப்படிதானே? அப்ப இந்த கோணத்தின் இருக்கூறாக்கிற சமன்பாட்டை கண்டுபிடிக்க நாங்க என்ன செய்யலாம்? எப்படி? அதாவது கோண இருக்கூறாக்கான சமன்பாடு எப்படி வரும்? ரெண்டு சமன்பாட்டையும் ஃபர்ஸ்டா பிரதியிடணும். 3x ஆய 4y ஆய 11 கீழ் என்ன வரும்? 3 வர்க்கம் சக 4 வர்க்கத்தின் வர்க்கம் சமன் பிளஸ் ஓ மைனஸ் இங்க உள்ளவர் ரெண்டு வரும். 2x ஆய y ஆய 4 கீழ் 2 வர்க்கம் சக 1 வர்க்கம். பாருங்க 3x சய 4y சய 11 கீழ் 5 ஒரு வர்க்கம் மூலம் 5. அப்ப இங்க உள்ள பக்கம் ஒரு வர்க்கம் மூலம் 5 மிச்சம் பிளஸ் ஓ மைனஸ் 2x மைனஸ் y மைனஸ் 4. குறுக்கு பெருக்கினா பாருங்க இப்படி வரும். நாங்க பிளஸ் எடுத்தால் 3x சய 4y சய 11 சமன் 2 வர்க்க மூலம் 5x சய வர்க்க மூலம் 5y சய 4 வர்க்க மூலம் 5. x எல்லாம் ஒரு பக்கமாக்கும் y எல்லாம் ஒரு பக்கமாக்கும் 3 சய 2 வர்க்க மூலம் 5 x வர்க்க மூலம் 5 சய 4 y சய 11 சக 4 வர்க்க மூலம் 5 சமன் 0. அது மாதிரி மைனஸ் எடுத்தால் ஒரு 4 வர்க்க மூலம் 5. சமன் 0. இது ரெண்டுமே இருக்கூறாக்கிற சமன்பாடுல அதுல கூர்ங்கோண இருக்கூறாக்கிய கண்டுபிடிக்க என்ன செய்யணும்? கூர்ங்கோண இருக்கூறாக்கி யாருன்னு கேட்டா நாங்க கண்டுபிடிச்ச ஒரு கோட்டுடையும்
தரப்பட்ட ஒரு கோட்டையும், அதாவது இவங்க ரெண்டு பேரும் தரப்பட்ட கோடு, கண்டுபிடிச்ச ரெண்டு கோடு இவங்க ரெண்டு பேரும், இவரும் இவர். அப்ப இவங்க ரெண்டு பேர்ல யாரோ ஒருத்தருக்கும் தரப்பட்ட ஒரு கோட்டுக்கும் இடைப்பட்ட கோணத்தின் tan பெருமானம் எப்படி வரணும்? half வரக்கூடாது. எப்படி? ஒன்றை விட சின்னதா வரணும். ரைட்? 90 பாகைண்டா பாய் பை 4 வந்திருக்கும் இருகுறாக்கின்றது. அப்ப ஒன்றை விட சின்னதா வந்தா பாய் பை 2 விட குறைவான கோணமாக இருந்திருக்கு. இப்ப ஏதோ ஒரு கோடு இவரையும் எடுப்போமே, இவரையும் இவருக்கு எல் டேஷ் வைக்கிறேன், இவருக்கு எல் டபுள் டேஷ். எல் டபுள் டேஷ் கோட்டையும் எல் டூவையும் கருதினால் கருத படித்திறன் பெருமானம் பாருங்க, ரெண்டுக்கும் இடைப்பட்ட கோணம் அல்பான்னு சொல்றேன். tan அல்பாவின் பெருமானம் 2 மைனஸ் இவரோட படித்திறன் 3 சக 2 வர்க்க மூலம் 5 கீழ் 4 சக வர்க்க மூலம் 5 கீழே 1 பிளஸ் 3 சக 2 வர்க்க மூலம் 5 கீழே 4 சக வர்க்க மூலம் 5 தர 2ன்ற மாதிரி வரும். பெரிய ஆளா இருந்திருக்கு. குறுக்கி பாப்போம். tan அல்பாவின் பெருமானம் 5 2 வர்க்க மூலம் 5 2 வர்க்க மூலம் 5 கேன்சல். கீழே 4 6 10 5 வர்க்க மூலம் 5 அஞ்சால சுருக்கிட்டே எப்படி வரும்? 1 கீழ் 2 சக வர்க்க மூலம் 5 கட்டாயம் ஒரு 1 விட சின்னதுன்னு விளங்குதல்ல. சரிதானே? இதை நீங்க பெருசா ஆராய வேண்டிய அவசியம் இல்லை. கட்டாயம் 1 விட சின்னம். ஆகவே கூர்ங்கோண இருக்கிறாக்கு யார் வந்திருப்பார்? எல் டபுள் டேஷ். இது 1 விட பெரிய விட வந்திருந்தா இவர் எடுத்து. ஆகவே கூர்ங்கோண இருக்கிறார் எல் டபுள் டேஷ் சக 2 வர்க்க மூலம் 5 எக்ஸ் 4 சக வர்க்க மூலம் 5 y. இந்த விஷயம்தான். அடுத்து கேட்கிறாங்க எனக்கு காட்டி சமன்பாட்டை காண்க. கண்டாச்சு. எல் கூறுகளை காண்க. ஏன்றது இந்த L1 மேட்டும் சந்திக்கிற புள்ளி. அப்ப L1 மேட்டும் சந்திக்கிற புள்ளியை கண்டுபிடிக்கணுமா இருந்தா L கூறு L1, L2 தீர்க்க. L2 தீர்க்க. சொல்லேனும் 3x சய 4y சமன் 11. அது மாதிரி 2x சய y சமன் 4. இவரை 4 பேருக்கு கழிச்சு விட்டா பாருங்க 8 5x 4 பேருக்கு 16 11 5 வரும். அப்ப எக்ஸின் பெருமானம் உண்டு வரும். எக்ஸின் பெருமானம் உண்டா இருந்து y பெருமானம் சய 2 வரும். சரியா? A4 கூறு. ஆகவே A4 கூறு சொல்லேலும் 1, மறை 2 ஆக வரும். இப்ப இந்த ஏன்ற ஆள் கூறு கூடாதான் எங்கட நான் கண்டுபிடிச்ச எல்லா குடும்பம், அதாவது இங்க தரப்பட்டு இதுவரைக்கும் என்னென்ன நேர்கோட்டு சமன்பாடு தொடர்படுச்ச எல்லா கோடும் இந்த புள்ளி கூட தான் போகும். சரியா இல்ல? இந்த L1 கூட சந்திக்கிற புள்ளி தான் ஆகும். ரைட்? இவங்க ரெண்டு பேரும் இரு கூறாக்கியல் 2 பேரும் தான் இவங்க 2 பேரும். அந்த இரு கூறாக்கியும் கட்டாயம் இதே புள்ளி கூட போயிருக்கணும் இல்லையா? சந்திக்கிற புள்ளி தான் இரு குறி வரையலாம். ரைட்? அப்ப தேவைப்பட்ட அந்த தரவை தலையில வச்சுக்கோங்க. இந்த எல்லா கோடுகளும் இந்த புள்ளிக்குள்ள ஆகும். சரிதானே? L1 மீதுள்ள எந்த ஒரு புள்ளியினதும் ஆள்கூறுகள் எனும் வடிவில் எடுத்துரைக்கலாம் என காட்டுக. பரமாணு வடிவம் சொல்லணுமா இருந்தா உங்களுக்கு அடிப்படை முறை என்ன? பரமாணு வடிவம் சொல்றதுக்கு சமன்பாடு தெரியுமாக இருந்தால் யாரோ ஒருத்தருக்கு டீன்னு போடலாம். எக்ஸுக்கு நீங்க டீன்னு போட்டு y மட்டும் எடுக்கலாம். இத்தனை டீன்ற மாதிரி வரும். இல்லாட்டி அடுத்த முறை படித்திறனும் ஒரு புள்ளியும் தெரியும். அப்ப L1 சமன்பாடு தெரியும். L1 சமன்பாடு தெரியுமாக இருந்தால் இதுக்கு நீங்க டீ பிரதியிட்டு தரப்பட்ட பரமாணு எடுக்கிற மாதிரி இருக்கும்.
ஏன்னா பொதுவாவே நீங்க எதை வச்சுக்கொண்டு முடிவெடுக்கணும், அதாவது சமன்பாட்டை பயன்படுத்தி செய்ய போறோமா இல்லாட்டி புள்ளியை பயன்படுத்தி செய்ய போறோமா நீங்க முடிவெடுக்கணும். எப்படின்னா தந்த ஆள்கூறு பாருங்க, எக்ஸ் சமன் டி பிளஸ் ஒன் அப்படி ஏதோ ஒன்று இருந்துச்சு. இப்ப சமன்பாட்டை பயன்படுத்தி செய்யறதா இருந்தால் ஒன்று எக்ஸுக்கு நாங்க டீன்னு போட்டுருவோம். அப்ப யாரோ ஒருத்தர் எக்ஸோ ஒய்யோ ஒருத்தர் டீயா வந்திருப்பார், மற்றவர் டி சார்பில் வந்திருப்பார். எக்ஸ் சமன் டி ஒய் சமன் டி பிளஸ் ஒன் இந்த மாதிரி வந்திருந்தால் சரி, சமன்பாடு பயன்படுத்தி எடுத்துருக்கேன்னு சொல்லியிருக்கு. இப்ப இந்த வடிவத்துல இல்லாமல் பாருங்க, இந்த ஆள்கூற பாருங்க, கோட்டின் மீது காணப்படுற ஆள்கூறு 1,2 இந்த புள்ளி அந்த பரமாணு வடிவத்தில் தொடர்பட்டிருக்குது இல்லையா? ரைட். அப்ப இந்த புள்ளியை பயன்படுத்தி தான் பரமாணு சமன்பாடு எடுக்கப்பட்டிருக்கு. அப்ப நீங்க நேரடியா எடுக்கலாம். இரண்டாவது முறைக்கு நான் போறோம். படித்திறனையும் புள்ளியையும் பயன்படுத்தி பரமாணு வடிவம் காட்டுறது. அப்ப எனக்கு எம் எல் ஒன்றது தெரியும், 3/4. ஆகவே என்ன சொல்லலாம், y பிளஸ் 2/, x மைனஸ் 1ன்றது 3/4. இழுவாய் மாற்றின பிறகுதான், அதாவது குறுக்கு பெருக்கின பிறகுதான் நீங்க என்ன செய்யணும், 3 இங்க கொண்டு வரணும், எக்ஸ் மைனஸ் 1 இங்க இருக்கட்டும், 4 இங்க இருக்கு. இந்த ஸ்டெப்புக்கு பிறகு நீங்க டீக்கு சமப்படுத்தணும். அங்கே மிச்சம் கவனமா இருக்கணும். இங்கே நீங்க டீக்கு சமப்படுத்தினீங்கன்னா பெரிய பிளவு. ஏன் டீக்கு ஒரு பெருமானம் நீங்க வரையறுத்துட்டீங்க. இங்க நீங்க டீன்னு போட்டிருந்தா டீட பெருமானம் 3/4 சொல்லிட்டீங்க. டீ மாறக்கூடிய பெருமானம். அப்ப குறுக்கு பெருக்கின புறவு பாருங்க, இப்படி ஒரு சமன்பாடு செட் ஆகி வரும். இவரையும் ஒப்பிட்டால் y மாற மாற டி மாறும். மாறிதான் சொல்லுவாங்க, டி மாற மாற y மாறும். இது ரெண்டையும் ஒப்பிட்டா வருங்க, டி மாற மாற எக்ஸும் மாறும். இந்த இடத்துல சமப்படுத்தினா ஒரு மாறிலி பெருமானம் மாதிரி அர்த்தம். இப்ப எக்ஸ் எழுவாய் மாற்றினால் 1 பிளஸ் 4 டீன் வரும். y எழுவாய் மாற்றினால் -2 பிளஸ் 3 டீன் வரும். சரிதா? y கோட்டின் மீது காணப்படுற புள்ளி இவர், y பிளஸ் 2 x மைனஸ் 1 3 சமம். இல்லாட்டி இந்த ஐடியாவை வரலாற்று வேற என்ன செஞ்சிருக்கலாம், ஒரு முறை சமன்பாட்டுல போட்டுறது, இன்னொரு முறை படித்திறனும் புள்ளியும் வச்சு செய்யறது. இப்ப பரமானம் தந்திருக்கிறாங்க, இந்த வடிவத்தில் அமைமான காட்டுகன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு நேர்கோட்ட சமன்பாடும் தெரியும். ஒன்றுமே செய்யலாட்டி என்ன செஞ்சு விட்டுலாம், வயம் தூக்கி சமன்பாட்டுல போட்டலாம். 0 வந்தால் டீட பெருமானம் எதுவா இருந்தாலும் சரி கோட்டி மீது காணப்படும் சொல்லிடு. அப்ப எக்ஸையும் ஒய்யையும் தூக்கி நான் இங்கே போடுற நேரம் டி எல்லாம் கேன்சல் ஆகி கடைசியா 0 வருமாக இருந்தால் டீன் எல்லாமே பெருமானத்துக்கு இந்த எக்ஸும் ஒய்யும் இந்த கோட்டின் மீது காணப்படும். அப்படியும் சொல்லலாம். நீங்க கேள்வியை பார்த்து முடிவு எடுக்கணும் இப்படி செய்ய போறோம். என்னதான் போடலாம் என காட்டுக. இதுல இருந்து L1 மீது ஏயிலிருந்து 5 அளவு தூரத்தில் அமைந்துள்ள புள்ளிகள் B, C காண்க. ஏயிலிருந்து 5 அளவு தூரம் என்றால் A என்ற புள்ளி தெரியும். A என்ற புள்ளி தெரியும். கோட்டின் மீது காணப்படுற எந்த ஒரு புள்ளியை வகை குறிக்கிற மாதிரி ஒரு பரமானவும் தெரியும். அது இங்க நான் அழிக்கிறேன், தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். தேவை எழுதி இருகுறாக்கி சமன்பாடு இதுக்கு கூட தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். இதுகள் அழிப்போம், தேவை அழிக்கும். சின்ன சின்ன விஷயங்கள் தான். ஏயிலிருந்து 5 அளவு தூரத்தில், அப்ப ஏயிலிருந்து 5 அளவு தூரத்தில் கோட்டின் மீது எத்தனை புள்ளிகள் மார்க் பண்ணலாம், 2 புள்ளி மார்க் பண்ணலாம் இல்லையா? ஏல இருந்து இங்க அளவுக்கு 5 அளவு, இங்க அளவுக்கு 5 அளவு, அப்ப 2 புள்ளிகள் வரப்போகுது. எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஏ ஆள்கூறு தெரியும், 1, -2. என்ன செய்யலாம், நேரடியா டீன்னு போடக்கூடாது. டி சமன் டி நோட்னு மாதிரி போடணும். டீன்றது மாறக்கூடிய பரமானு தானே. இப்ப பரமானன்றதுனால இந்த கோட்டின் மீது ஒவ்வொரு புள்ளி கிடைக்கும், டீக்கு நீங்க வேற வேற பெருமானங்கள் பிரதியிடணும். நான் சொல்றேன் டி சமன் டி நோட்ல ஒரு பெருமானம் பிரதியிடக்குள்ள எங்களுக்கு இங்க இருந்து 5 அளவு தூரத்தில் காணப்பட்ட புள்ளி கிடைக்கிறதா எடுத்துக்கொள்வோம். ஆகவே நான் சொல்றேன் டி சமன் டி நோட் ஆக எனக்கு சொல்லலாம் எக்ஸ் ஆள்கூறு 1 பிளஸ் 4 டி நோட்டாக வரும், y ஆள்கூறு ஆக b என்ற புள்ளி கிடைக்க வச்சுக்கோமே, y சமன் -2 பிளஸ் 3 டி நோட் மாதிரி வரும். இப்ப இந்த புள்ளிக்கும் இந்த புள்ளிக்கும் இடைப்பட்ட தூரம் 5 அலகுகளாக வரும். எனக்கு எப்படி புள்ளிகள் தூரம் எடுக்கலாம் என்றால் 5 சமன்
சமன்பாடு எப்படி வந்திருக்கு? இவர் மைனஸ் இவர். இப்போ 1 பிளஸ் 4 டி நாட் மைனஸ் 1 முழுவதின் வர்க். சரிதானே? அது மாதிரி மைனஸ் 2 பிளஸ் 3 டி நாட் பிளஸ் 2 முழுவதின் வர்க். இவருடைய வர்க்க மூல பெருமானம் தான் 5 ஆக வரும். ஒன்று மட்டும் கேன்சல். 4 வர்க்கம் 16, 9 வர்க்கம் சாரி 3 வர்க்கம் 9, 25, 5 டி நாட் வர்க்கத்தின் வர்க்க மூலம் வரும். இந்த 5 டி நாட் வர்க்கத்தின் வர்க்க மூலம்ன்றது யாரு? மட்டு டி நாட். அப்படிதானே? மட்டு டி நாட். மட்டு போட்டே பழகுங்க. இருபடி சமன்பாட்டு கேள்விகளை சில நேரம் மட்டை பயன்படுத்தி தான் செய்யணும். ரைட்? பிளஸ் மைனஸ் போட்டீங்கன்னா பிளஸ் எடுக்கிறா மைனஸ் எடுக்கிறான்னு குழப்பம் கொண்டு வரும். அப்ப எப்பயும் ஒரு முழுவதின் வர்க்கத்தின் வர்க்க மூலம்ன்றது மட்டாவே வரும். டி நாட் பெரிது பூஜ்ஜியமா இருந்தா பிளஸ் டி நாட், சிறிது பூஜ்ஜியமா இருந்தா மைனஸ் டி நாட். ரைட்? அப்ப இங்க டி நாட் சமன் டி நாட் மட்டு பெருமானம் சமன் 1 வரும். அப்ப டி நாட்டின் பெருமானம் பிளஸ் மைனஸ் 1 வரும். இப்ப டி நாட்டின் பெருமானம் பிளஸ் மைனஸ் 1 இருந்தால் பிளஸ் எடுத்தா ஒரு புள்ளி வரும், மைனஸ் எடுத்தா இன்னொரு புள்ளி வரும். சரிதானே? டி நாட் சமன் பிளஸ் 1 ஆக நான் சொல்றேன் புள்ளி பி என்க. புள்ளி பி எனின் பி 4 கூட உங்களுக்கு வரப்போகுது 5, 1 மாதிரி. அது மாதிரி டி நாட் சமன் மைனஸ் 1 ஆக உங்களுக்கு சி 4 கூட எடுக்கலாம். மைனஸ் 1 தானே போட்டு மைனஸ் 3, மைனஸ் 5. என்ன விஷயம் தான், பரமானத்தை வச்சுக்கணும் நிறைய வேலை செய்யலாம். ஆடி பிம்பம் காண்றோம்னா நாங்க என்ன செய்யணும்? ஆடி பிம்பம் காண்றதாக இருந்தால் ஒரு கோடு தரப்பட்டிருக்கு, ஒரு புள்ளி தரப்பட்டிருக்கு. ஆடி பிம்பம் எப்படி? யாருக்கும் புள்ளிக்கும் பிம்பத்துக்கும் இல்லாட்டி புள்ளியே பிம்பத்தை இணைக்கிற கோட்டின் நடுப்புள்ளி, சாரி புள்ளிக்கும் பிம்பத்துக்குமான நடுப்புள்ளி, அவங்க ரெண்டு கோட்டை இணைக்கிற கோட்டு நடுப்புள்ளி தரப்பட்ட கோடு மீது இருக்கு. சரிதானே? தரப்பட்ட கோடு இங்க இருக்குது, புள்ளி இங்க இருக்குது, அவரோட பிம்பம் இங்கால வந்துருக்கு. இதே மீதம் இணைச்சு விட்டா அவங்க நடுப்புள்ளி தான் அந்த கோட்டு மீது காணும். வேற என்ன தடவை எடுக்கலாம்? அடுத்த தடவை என்ன? இப்ப ஆல்கும் கண்டுபிடிக்கணும்னா எக்ஸ் ரெண்டு தெரியாக்கணையும் வரும். ரெண்டு சமன்பாடு வேணும். ஒரு சமன்பாடு நடுப்புள்ளி தரப்பட்ட கோட்டின் மீது காணப்படும். அடுத்த தடவை செங்குத்தாக காணப்படும். அப்படிதானே? தரப்பட்ட கோட்டுக்கு செங்குத்தாக இந்த ரெண்டு கோட்டையும் இணைக்கிற கோடு, இந்த ரெண்டு புள்ளியும் இணைக்கிற கோடு வந்துருக்கு. ரைட்? அப்ப இந்த புள்ளி தெரிஞ்சிருக்கும், இந்த புள்ளி தெரிஞ்சிருக்கும். அதை எக்ஸ் நோட் ஒய் நோட் எடுத்திருப்போம். படித்திறனை சமப்படுத்தி மைனஸ் 1 பெருக்கி இருக்கலாம். வேற நிறைய கதைக்கலாம். பி சீனை விட்டமாக கொண்ட வட்டத்தின் சமன்பாடு அது எப்படி வரும்? பி சீனை விட்டமாக கொண்ட வட்டத்தின் சமன்பாடு எக்ஸ் மைனஸ் 5 அடுத்தது எக்ஸ் பிளஸ் 3 y மைனஸ் 1 y பிளஸ் சமன் 0 மாதிரி வரும். பிராக்கெட் நீங்க நான் பாருங்க, எக்ஸ் வர்க்கம் சக y வர்க்கம் சய 2x சக 4y சய 15 சய 5 சய 20 வரும். இந்த விஷயம் தான். சய 2x சக 4 ரைட். ஓகே S1 என்ன S1 சமன் 0 ஆனது S2 வினை நிமிர்கோணமாக இடைவெட்டுமாயின் கேன் பெருமானத்தை காண்பது. பழமையான கேள்விதான். பொதுவா கோஆர்டினேட்ல பெரிய வித்தியாசமான கேள்வி கேட்கறதுக்கு ஒன்றும் இல்லை. திரும்ப திரும்ப இதே கேள்வி தான் வந்து கொண்டிருக்கு. நிமிர்கோணம் ஒவ்வொரு வருஷம் வரும். நிமிர்கோணமாக இடைவெட்டுமாயின் ஒரு நேர்கோடு சொல்லுங்களேன். ஒரு புள்ளிக்கும் ஒரு கோட்டுக்குமான செங்குத்து தூரம் கண்டுபிடிக்க நாங்க என்ன செய்யலாம்? ஒரு கோட்டுக்கும் ஒரு புள்ளிக்குமான செங்குத்து தூரம், ஒரு புள்ளியில் வரைபட செங்குத்து தூரம் எப்படி வரும்? சமன்பாட்டில் பிரதிட்டு ax not b ax plus by plus c சமன் 0.
வெளிப்புள்ளி x நோட் கமா y நோட். இந்த புள்ளியிலிருந்து இந்த கோட்டுக்கு வரையப்பட்ட செங்குத்து தூரம்ன்றது ax நோட் பிளஸ் by நோட் பிளஸ் c மட்டு போறணும் கட்டாயம் கீழே a வர்க்கம் சபி வருது வர்க்கம். சரிதானே? ஆடியோ கேள்வி வந்து அப்படி செய்ய. வேற என்ன கேள்விகள் வரும்? பெரிய தேர்தல் ஒன்றும் இல்லையே. ஸ்ட்ரக்சருக்கு வரதா இருந்தால் ரெண்டு கோடுல இடைவெற்ற புள்ளிகளுக்கூடாக இன்னொரு கோடு கண்டுபிடிக்க வரும். பெரும்பாலான கேள்வி அப்படிதான் வந்திருக்கு. அதான் வரும்னு சொல்லல, நிறைய கேள்வி அப்படிதான் வரும். அதை வச்சுக்கொண்டு லாம்டாவை கண்டுபிடிச்சு செய்யத்தான் இருக்கு. பெரிய கஷ்டங்கள் இல்லை. இவங்க ரெண்டு பேரும் நிமிர் கோணமாக இடைவெற்றா என்ன நிபந்தனை வரும்? 2 G1 G2 பிளஸ் 2 F1 F2 சமன் C1 பிளஸ் C2. இவரோட G1 யார்? தனியா எழுதி காட்ட வேண்டிய அவசியம் இல்ல. G1 பெருமானம் எவ்வளவு? சாயம் உண்டு, ரெண்டு இல்ல. அப்படிதானே? இவரோட ரெண்டால விரிச்சு வருது சாயம். அது மாதிரி எப்படி சாயம் ரெண்டால விரிச்சா யார் வருவார்? மையம் தானே. மையம் வேற ஜி வேறு. ரெண்டு ஜிஎக்ஸ் ரெண்டு எஃப் பாயிண்ட் மட்டும் சமன்பாடு போய் கொண்டிருக்கு. அதை நீங்க சயால் ரெண்டால பிரிச்சால் மையத்தினால் கூறுவார். ஜீட பெருமானன்றது ரெண்டால பிரிச்சு வரும். குழப்பி கொள்ளக்கூடாது. அப்ப F1 பெருமானம் என்ன வரைக்கும்? F1 சமம் 2 வரும். கவனமா சொல்லுங்க. G2ன்றது எவ்வளவு? G2ன்றது K by 2 வரும். 2G மாதிரி K இருக்குது. அப்ப G இன் பெருமானம் K by 2 வரும். அது மாதிரி F2 இன் பெருமானம் -10 வரும். C1 இன் பெருமானம் -20. C2 இன் பெருமானம் -28. நிமிர் கோணமாக இடைவெட்டுமாயி சொல்லும் 2 G1 G2 சக 2 F1 F2 சமன் C1 plus C2. 2 G1ன்றது -1 அங்கால K by 2 2 F1ன்றது 2 F2ன்றது -10 -20 -28. சுருக்கினால் K இன் பெருமானம் -40 plus 48 plus 8 வரும். 8 வச்சான வரும். சின்ன விஷயம் தான். பொதுநாணின் சமன்பாடு. பொதுநாணின் சமன்பாடு S1 minus S2 ஆக வரும். இப்படி கேட்டால் ரெண்டு வட்டங்கள் இடைவெற்ற புள்ளிக்குள்ளான பொதுவான வட்டங்கள் சமன்பாடு எப்படி வரும்? S1 plus lambda S2. lambda பெருமானம் lambda பெருமானம் எல்லா பெருமானம் வரலாம். ஒரு பெருமானத்தை தவிர யாரு? ரெண்டு வட்டங்கள் இடைவெட்டது. அந்த இடைவெற்ற புள்ளி கூட வர எல்லா சமன்பாடு எல்லா வட்டத்தின் சமன்பாடுகள் S1 plus lambda S2. அது lambdaக்கு நீங்க கொடுக்க இயலாத பெருமானம் -1. -1 கொடுத்தா யார் வருவார்? -1 கொடுத்தால் S1 minus S2 தானே. S1 minus S2ன்றது யாரு? பொதுநாண்ட சமன்பாடு. ஒரு நேர்கோட்டின் சமன்பாடாக வரும். அப்ப lambdaக்கு நீங்க எந்த பெருமானம் கொடுக்கலாம்? சாயம் உண்டு தவிர. மற்ற தியரி எதுக்குமே அப்படி ஒரு கண்டிஷன் ஒன்று இல்லை. மற்ற தியரி எல்லாத்துக்கும் எந்த பெருமானம் கொடுக்கலாம். அது மாதிரி ஒரு வட்டம் ஒரு நேர்கோடு இடைவெட்டுமா இருந்தால் சொல்லலும் S1 plus S plus lambda uன்ற மாதிரி. ஒரு வட்டம் சார்பாக இன்னொரு புள்ளியின் தானத்தை எப்படி சொல்லுவோம்? ஒரு வட்டம் சார்பாக ஒரு புள்ளியின் தானத்தை வரையறுக்கின்ற அது நேரடியா போடுவாங்க. எப்படி தியரி? ஒரு வட்டம் இருக்குது, ஒரு புள்ளி இருக்குது. வட்டத்துக்கு உள்ளுக்கு புள்ளி காணப்படுமா வெளியே? S1 வர்க்கமூலம். S1 வர்க்கமூலம்ன்றது டோட்டலி நீளம். S11 நீங்க டிரெக்டா பாக்கி போவானா ஒரு வட்டத்துக்கு புள்ளி ஒன்று வெளியே காணப்படுதா உள்ளுக்கு காணப்படுதா எப்படி முடிவு இருக்கும்? புள்ளிக்கு மையத்துக்கு இடைப்பட்ட தூரம் ஆரை விட பெருசா இருந்தா வட்டத்துக்கு வெளியே, சமனா இருந்த வட்டத்தின் மீது, சின்னதா இருந்தா வட்டத்துக்கு உள்ளுக்கு. ஒரு வட்டம் சார்பா கோட்டின் தானம் ரெண்டு முறைகள்ல செய்யறோம். டெல்டா முறை உண்டு.
செங்குத்தோடு ஆரை விட சின்னதாக இருந்தால் வெட்டி கொண்டு போகுது, சமனாக இருந்தால் தொடலியாக போகுது, பெருசா இருந்தா வெளியால போகுது. இன்னொரு முறையில் சொன்னேன், டெல்டா முறை. டெல்டா முறைக்கு டெல்டா சிறிது பூஜ்ஜியமா இருந்தா என்ன அர்த்தம்? வெளியே காணப்படும். தீர்வு இல்லைன்னு அர்த்தம். சமனா இருந்தால் ஒரு இடத்துல தொட்டு கொண்டு போகுது, பெரிதா இருந்தா வெட்டி கொண்டு போகுது. ரைட், மூன்று மாதிரி டெல்டா முறை தான் இப்ப பெரும்பாலும் யூஸ் பண்றாங்க. அப்படியே செய்ய பாருங்க. நல்லா வேற ஒரு வட்டத்துக்கு வெளிப்புலிருந்து வரையப்படுற தொடலி நீளம் எப்படி வரும்? தொடலி நீளம்ன்றது இல்ல, நேர்கோட்டை கொண்டு வந்து வட்டத்துல பிரதி. வட்டத்தின் சமன்பாடு இந்த ஃபார்மேட்ல இருக்கு, நேர்கோட்டின் சமன்பாடு இந்த மாதிரி இருக்கு. இப்ப நீங்க வையோ எக்ஸோ எழுவாய் மாற்றி இங்க கொண்டு வந்து போட்டால் ஒரு இருபடி சமன்பாடு வரும் தானே. அந்த இருபடி சமன்பாட்டின் டெல்டா பெருமானம் வச்சுதான் முடிவெடுக்கும். அடுத்தது ஒரு வட்டத்துக்கு வெளியிருந்து வரையப்படுற தொடலை நீளம் S11 வர்க்க மூலம். S1 மூலமாக எடுக்கக்கூடிய முடிவுகள் என்ன? S1 மூலமாக S1 மூலமாக என்னென்ன தொடர்புகள் எடுக்கலாம்? வட்டம் காணப்படுது, X1 Y1 புள்ளி வெளியே காணப்படும். வெளியே காணப்பட்டால் S1 யாரா இருப்பார்? S1 யாரு? நேரடி கேள்வி அவர். தொடலி தொடலினா ரெண்டு தொடலி வரையலாம். வெளிப்புள்ளியில இருந்து S1 ஒரு நேர்கோட்டின் சமன்பாடு தானே. அப்போ ஒரு நேர்கோடு தான் வரப்போகுது. அந்த நேர்கோடு யாரா இருப்பா? யார் அரைக்கலாம்? இல்ல மை அப்படி வரும். அப்படி ஒரு கோடு வரையறதுனா எங்களுக்கு மையம் தெரியும், அதுவும் தெரியும், நேரடியாக கண்டுபிடிக்கலாம். S1 யாரு? S1 வெளிப்புள்ளிலிருந்து அந்த தொடலிக்கு அந்த வட்டத்துக்கு ரெண்டு தொடலி வரையலாம். அந்த ரெண்டு தொடலிகளும் இணைச்சு விட்டால் வர தொடுகை நான். ரைட், தொடுகை நான் சமன்பாடு தான் S1 ஆக இருக்கும். எப்ப X1 Y1 புள்ளி வெளியே இருந்தா. வட்டத்தின் மீது இருந்தா அந்த புள்ளியில வரையப்படுற தொடர். ரைட், அப்ப வெளியே இருந்தால் ஒரு தியரி, வட்டத்தின் மீது இருந்தால் அந்த புள்ளியில வரையப்படுற தொழிலாக வரும். ரைட், S1 சரி. அப்ப S11 மூலமாக இந்த தொடர் நீளம் கண்டுபிடிக்கலாம். S11 வர்க்க மூலம் தொடர் நீளம். S11 நேரடியாக எது அப்படி எடுக்கலாம். S1 வெளி உள்ளுக்கு இருந்தால் ஒரு தீர்வாக வராது. வெளியே இருந்தால் அல்லது வட்டத்தின் மீது இருந்தால் உள்ளுக்கு வராது. எப்படி கேட்டா ஒரு வட்டம் காணப்படுது, ஒரு வெளிப்புள்ளி காணப்படுது. இந்த வெளிப்புள்ளியிலிருந்து வரையப்பட்ட தொடலிகளோட சமன்பாடு என்ன? தொடலி சமன்பாடு கண்டுபிடிக்க சொன்னா எத்தனை தொடலி வரையலாம்? ரெண்டு தொடலி வரையலாம். அப்ப ரெண்டு சமன்பாடு எடுக்க போறோம். அந்த ரெண்டு சமன்பாடு எடுக்க என்ன வழிகள் காணப்படுது? இப்ப ரெண்டு பெருமானம் ரெண்டு சமன்பாடு இருக்கிற வழிகள் தான் யோசிக்கணும். என்ன செய்யலாம்? வட்டத்தின் சமன்பாடு தெரியும், புள்ளி தெரியும். தொடலி படித்திறனை எம்முன்னு எடுக்கணும். அப்ப தொடலி படித்திறனை எம்முன்னு எடுத்தா படித்திறன் தெரியும், அந்த புள்ளி தெரியும். எம் சார்புல சமன்பாடு எடுக்கலாம். இப்ப எம்முக்கு ரெண்டு விட வந்தா என்ன சொல்லலாம்? ரெண்டு தொடலி காணப்படுது. அப்ப எம்முக்கு ரெண்டு விட வரக்கூடிய மாதிரி எப்படி தொடர்பு எடுக்கலாம்? மையத்துல இருந்து செங்குத்துரம் ஆரைக்கு சமம். சரிதானே? அதை வச்சு மட்டு போடுற நேரம் எம்முக்கு ரெண்டு விட வரும். ரெண்டு தொடலி வரும்னு சொல்லலாம். இப்போ உங்களுக்கு வார சமன்பாடு இப்படி இருக்கு வச்சு மட்டெல்லாம் போட்டு எடுக்கிறீங்க. எம் வர்க்கம் சாய 5m சாக 4 சமன். எம் வர்க்கம் சாய 4 மாதிரி சமன்பாடு வரும். அப்படின்னா இந்த அதே தேதி தான். வட்டம் ஒன்று காணப்படுது, வெளிப்புள்ளி ஒன்று காணப்படுது, சுருக்கி எடுக்கிறீங்க, இந்த மாதிரி இடத்துல வந்து நிக்கிறீங்க. இப்ப என்ன முடிவு எடுப்பீங்க? வட்டத்தின் வெளிப்புள்ளி ஒன்று காணப்படுது, வெளிப்புள்ளி ஒன்று காணப்படுது, வட்டம் ஒன்று காணப்படுது, ஏதோ ஒரு புள்ளி சொல்றாங்க. ரைட், அப்ப நீங்க சொன்ன மாதிரி எம் எடுக்கிறீங்க, மையத்திலிருந்தான செங்குத்துரம் ஆரைக்கு சமப்படுத்துறீங்க, மட்டு எடுத்து மட்டெல்லாம் இல்லாம ஆக்குறதுக்காக வர்க்கப்படுத்தினால் இப்படி ஒரு இடத்துல வந்து சிக்குறீங்க. என்ன செய்வீங்க? கட்டாயம் எம்முக்கு எத்தனை விட வரணும்? ரெண்டு விட வந்தே ஆகும். அப்படிதானே? அப்ப இவரை நீங்க எம் வர்க்கத்தை ரெண்டு பக்கம் வெட்டி விட்டால் எம்முக்கு வரக்கூடிய ஒரு விட யாரு? 8/5 வரும். 8/5 வரும். அப்ப கட்டாயம் ரெண்டு தொடர்லி வரையலாம். ஆனா ஒரு பெருமானம் தான் விடையாக வருது. மற்ற பெருமானம் யாரா இருந்திருக்கலாம்? யார்? சமன்பாட்டின் தீர்வுன்றது என்னன்னா, எம்முக்கு நீங்க இங்கால என்ன பெருமானம் போடுறீங்களோ அதே பெருமானத்தை அங்காலையும் போட்டால் ரெண்டு பக்கம் ஒரே விட வரும். அப்ப எம்முக்கு 8/5 போட்டால் எம் வர்க்கம் கேன்சல் ஆகி போக ஒரு ரெண்டு பக்கம் ஒரே விட வரும். இப்ப எம்முக்கு நான் முடிவிலேயே போட்டேன், முடிவிலையும் போடலாம் தானே. முடிவில் போட்டா இங்க பக்கம் எவ்வளவு வரும்?
முடிவிலி வரும். அங்கால பக்கம் முடிவிலி வரும். அப்ப எம்மின் பெருமானம் முடிவிலியாகவும் வர்றது வாய்ப்பு இருக்குதானே. ரைட்? அப்ப மற்றைய படுத்திறன் யாராக இருந்திருப்பார்? முடிவிலி படுத்திறன். அதாவது y அச்சுக்கு சமாந்தரமான கோடாக இருந்திருக்கு. ரைட்? சில நேரம் இந்த மாதிரி சிச்சுவேஷன் வந்து மாட்டும் கவனமா இருக்கேன். அப்ப எம்முக்கு ஒரு வீடு தான் வருது, ஒரு தொடர்லி தான் வரையலாம்ன்றது அர்த்தம் இல்லை. மற்றைய தொடர்லி முடிவிலி படுத்திறனுடைய தொடர்லியாக இருந்தது. ரைட்? 0 போடலாம் முடிவிலி மட்டும்தான். பொது நாணின் சமன்பாடு. பொது நாணின் சமன்பாடு பெரிய கஷ்டம் இல்ல. கழிச்சு விட்டுறது மட்டும்தான். S1 minus S1 0. கழிச்சு விட்டால் மைனஸ் 10x 24y plus 8 சமன் 0. 5x சய 12y சய 4 சமன். பொது நாணின் சமன்பாடு. இதை கேட்கலையே. ஒரு வட்டம் சார்பாக இன்னொரு வட்டத்தின் தான் என்ன நடக்கும்? ஒரு வட்டம் இன்னொரு வட்டம் முழுமையாக வெளியே காணப்படுது. என்ன எப்படி வரணும்? ஆரையோட கூட்டுத்தொகை மையங்களுக்கு இடைப்பட்ட தூரத்தை விட பெருசா வரணும். இல்ல இல்ல, ஆரையோட கூட்டுத்தொகை சின்னதா இருக்கு. ஆரையோட கூட்டுத்தொகை சின்னதா R1 பிளஸ் R2 சீரிஸ் C1 C2 ஆக இருக்கு. வெளியால் தோரணமாக இருந்தா ஆரையோட கூட்டுத்தொகை மையமினை கூட்டுக்கு சமனாக வரணும். R1 பிளஸ் R2 C1 C2 சமனாக வரும். இப்ப அடுத்தது உள்ளால் தோரணை என்ன நடக்கும்? வித்தியாசம் C1 C2 சமனா இருக்கு. அப்ப வெட்டணுமா இருந்தால் இல்லைன்னா அங்கால எடுக்கும். அப்ப வெளியால் தொடருக்கு R1 பிளஸ் R2 C1 C2, உள்ளால் தொடருக்கு R1 மைனஸ் R2 C1 C2. அது ரெண்டுக்கும் இடைப்பட்ட ஒரு நிபந்தனை தானே வெட்டுறது. இப்ப வெட்டணுமா இருந்தா என்ன நடக்கும்? வித்தியாசத்தை விட பெருசா வரணும், கூட்டுத்தொகை விட சின்னதா வரும். ரைட்? இப்ப உள்ளால் தொடர் தெரியும், வெளியால் தொடர் தெரியும். அது ரெண்டுக்கும் இடைப்பட்ட ஒரு சிச்சுவேஷன் தான் எங்கட வெட்டுற மாதிரி சந்தர்ப்பம். அப்ப வெட்டணுமா இருந்தால் R1 மைனஸ் R2 பெருசா இருக்கணும், R1 பிளஸ் R2 சின்னதா இருக்கு. முழுமையாக உள்ளால் காணப்படணுமா இருந்தா எது பெருசா இருக்கும்? R1 மைனஸ் R2 பெருசா இருக்கு C1 C2 விட. அந்த ஆர்டருக்கு போங்க. R1 மைனஸ் R2 பெருசா இருக்கு. ரைட்? ஃபர்ஸ்டா R1 R2 சின்னதா இருக்கு. R1 R2 சமனா இருக்கு. R1 R2 விட சின்னதாக இருக்குது. அப்படி அந்த ஆர்டருக்கு போயிட்டு பாருங்க. இப்போ R1 மைனஸ் R2 விட R1 மைனஸ் R2 பெருசா இருக்கு. அப்படி பெருசா காணப்பட்டா உள்ளாக காணப்படும். ரைட்? சமன்பாட்டை காண்க. அவ்விரு வட்டங்களின் வெட்டுப்புள்ளிகளாகவும் 0,2 புள்ளி சமன்பாட்டை காண்க. என்ன செய்யலாம்? அவ்விரு வட்டங்களின் வெட்டுப்புள்ளிக்கூடாகவும் 0,2 புள்ளிக்கூடாகவும் செல்லும் சமன்பாடு. S1 பிளஸ் lambda S2 ரெண்டு முறையில செய்யலாம். பாருங்க, இந்த ரெண்டு வட்டங்களும் இடைவெற்றா சொல்லப்பட்டிருச்சு. S1 S2. அப்ப இவங்க ரெண்டு பேரும் இடைவெற்ற புள்ளி கூடாதான் பொதுவான வரையலாம். அது ரெண்டு தியரிக்குள்ள வரும். ஒன்று ரெண்டு வட்டங்கள் இடைவெற்ற புள்ளி கூடான பொதுவான வட்டமாக எடுக்கலாம். அப்படி இல்லாட்டி என்ன சொல்லலாம்? இந்த வட்டமும் அந்த பொதுநானும் வெற்ற புள்ளி கூடான வட்டம்னு சொல்லலாம். எப்படியும் யோசிக்கலாம். ஆகவே ஏதோ எப்படி போட்டாலும் உங்களுக்கு ஒரே ஆன்சர் தான் வரும். சமன் 0. 0,2 புள்ளி கூட போகணும். S1 x வர்க்கம் y வர்க்கம் சய 2x சக 4 சய 20. 0,2 பிரதியிட்ட வருங்க. உங்களுக்கு வார ஆன்சர் 4 8 சய 20 4
lambda சமன் 1 கீழ் 8 வரும். lambda சமன் 1 கீழ் 8 வந்து இங்க பிரதியிட்ட மட்டும் ஓகே கொடுங்க. ரெண்டு வட்டங்கள் வெளியால் தொடுமா இருந்தால் தொடுபுள்ளி நாள்கூறு எப்படி கண்டுபிடிக்கலாம்? தொடுபுள்ளி நாள்கூறு ரெண்டு வட்டங்கள் வெளியால் தொடுது. தொடுபுள்ளி நாள்கூறுன்றது என்ன செய்யலாம்? ஆரையோட விகிதங்கள், அதாவது உள்ளால் பிரிக்கும் விகிதம் வருமா வெளியால் பிரிக்கும் விகிதம் வருமா? வெளியால் தொடுது. ஆகவே தொடுபுள்ளின்றது உள்ளால் மையங்களை இணைக்கும் கோட்டினை R1க்கு R2 விகிதத்தில் உள்ளால் பிரிக்கும் புள்ளியாக வரும். இதுவே உள்ளால் தொடும் வட்டங்களாக இருந்தா எப்படி வந்திருக்கு? வெளியால் பிரிக்கும் புள்ளியாக வந்திருக்கு. சரிதானே? இன்னொரு விஷயம், இப்ப பெருசா நோட் பண்ணி கேள்வி கேட்கறது இல்ல. ஆனா கேட்டுட்டா கவனமா இருக்கணும். ஒரு விஷயம் சொல்ற நல்லா ஞாபகம். ஏன்ற ஒரு புள்ளி இங்க இருக்குது, பீன்ற ஒரு புள்ளி இங்க இருக்கு. ஏபியினை இணைக்கும் கோட்டினை 3க்கு 1 எனும் விகிதத்தில் வெளியால் பிரிக்கும் புள்ளினால் சீன்ற புள்ளி எங்க இருக்கு? அது மட்டும் எங்க இருக்கு? 3க்கு 1 விகிதத்தில் வெளியால் பிரிக்கும் புள்ளி எங்க வந்திருக்கும்? சீன்ற புள்ளி பிக்கு அங்கால பக்கம். இங்க இருந்து 3 அலகு போயிட்டு ஒரு அலகு உள்ளுக்கு வர நேரம் பீன்ற புள்ளி வரணும். எப்பயுமே ஃபர்ஸ்ட் புள்ளியில ஆரம்பிக்கணும், முடிக்கிற புள்ளி 2வது புள்ளியா இருக்கு. 3 அலகு வெளியே போறோம், ஒரு அலகு உள்ளுக்கு வரும், பீன்ற புள்ளி வரணும். சீன்ற புள்ளி கண்டுபிடிக்கலாம். இப்படி சொல்லியிருந்தா 1க்கு 3 எனும் விகிதத்தில் வெளியால் பிரிக்கும் புள்ளி இப்ப எங்க வரும்? இங்கால பக்கம் வரும். ரைட்? இங்கால பக்கம் ஒரு அலகு வெளியே போயிட்டு 3 அலகு உள்ளுக்கு வரணும், இங்க வரும். இந்த பெருமானங்களை பார்த்து யாரு பெரியானது பார்த்தா முடிவு எடுத்தார். இங்க 3 கொண்டு வந்தால் நீட்டப்பட்ட ஏபில சீன்ற புள்ளி வந்திருக்கு. 1க்கு 3 வந்தால் நீட்டப்பட்ட பிஏல வந்திருக்கு. அதுல கவனமா இருங்க. இப்ப பெருசா கேட்டது இல்ல, கேட்டுட்டா விட விட்டுறக்கூடாது. ரெண்டு புள்ளிகள் ஒரு நேர்கோட்டுக்கு ஒரே பக்கம் வருமா எதிர்பக்கம் வருமான்றது எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஒரே பக்கமா எதிர்பக்கமா? நேர்கோட்டு ரெண்டு புள்ளி தாரான். அந்த ரெண்டு புள்ளிகளும் அந்த நேர்கோட்டுக்கு ஒரே பக்கம் வரலாம், வேற வேற எதிர்பக்கங்கள்ல வரலாம். என்ன செய்யணும்? பிரதிட்டு பெருக்கம் நேர்பெருமானமா இருந்தா என்ன அர்த்தம்? ஒரே பக்கம். மறைபெருமானம் வந்தால் எதிர்பக்கம். எதிரடையாளம் வந்தால் எதிர்பக்கம். மைனஸ் வந்தால் ரெண்டு பக்கம் காணப்படுது. சின்ன சின்ன விஷயங்களை பிடிச்சு கொண்டீங்களா கோஆர்டினேட் ஷூரா செய்யலாம். நீ பாதி சர்க்கிள் பாதி நேர்கோடு தானே வருது. கஷ்டம் இல்ல, படிப்படியா அவங்க சொல்ற மாதிரி செஞ்சுட்டு போனீங்கன்னா ஆன்சர் எடுக்கும். சரி, ஓகே. நாங்க ட்ரிக்கும் செய்யலன்னா ட்ரிக் ஃபுல்லாவே செய்யலையா? ஃபுல்லா செய்யல. ரைட், ஓகே. 17வது. sin a plus b க்கான விரிவை sin a cos b எழுதுக. அப்ப எழுத சொன்னால் sin a plus b சமன் எழுத சொன்னா எழுதினா போதும் cos b plus cos a sin b இந்த மாதிரி எழுதி
sin 2a க்கான விரிவை உய்த்தறிக. sin 2a க்கான விரிவை உய்த்தறிக. அப்ப என்ன செய்யலாம்? b க்கு பதிலாக a போடலாம். b க்கு பதிலாக நான் a போட்டா பாருங்க. sin 2a சமன் டைரக்டா ஆன்சர் போட்டுறல, b க்கு பதிலாக a பிரதியிட்டு ஒருக்க எழுதி காட்டணும். sin a cos b cos a plus cos a sin a என்ற மாதிரி எழுதிட்டு அடுத்த வரல விடை போடும். 2 sin a cos. இதுல இருந்து cos 2a க்கான விரிவை உய்த்தறிய சொன்னா என்ன செய்யலாம்? கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேரியபிள் தேவைப்படும், எக்ஸ்ட்ரா சமன்பாடும் தேவைப்படும். உய்த்தறிய என்ன செய்யலாம்? 5/2 minus a போட்டால் சிக்கலா போகும். நீங்க 5/2 minus a போட்டால் 5 minus 2 என்று வரும். அதே தான் வரும். திரும்ப என்ன செய்யலாம்? sin 2a ட விரிவை பயன்படுத்தி நான் cos 2a கண்டுபிடிக்கலாம். 5/2 minus a க்கு பதிலா sin 2a க்கான விரிவு மட்டும் தான் தெரியும். இதை பயன்படுத்தி நான் cos 2a கண்டுபிடிக்க போறோம். இதை பயன்படுத்தி cos 2a கண்டுபிடிக்கிற மாதிரி இருந்தா என்ன செய்யலாம்? எப்படியும் 5/2 minus என்னோடு வரணுன்ற மாதிரி விளங்கு. cos 2a கொண்டு வரதுக்கு நாங்க எப்படி sin அ cos ஆ மாத்த என்ன செய்யணும்? எப்படியும் 5/2 minus என்ன ஒன்று வரப்போகுது. அப்ப இங்க a க்கு நீங்க என்ன பிரதியிட்டால் 5/2 minus மாதிரி ஒரு கோவை வரும். இப்ப யாரை பிரதியிடலாம்? இந்த இடத்துல 5/2 minus a ன்னு போட்டிருந்தால் bracket நீக்குள்ள என்ன வந்திருக்கும்? a க்கு பதிலாக நான் 5/2 minus a ன்னு போட்டுறேன். bracket நீக்குள்ள என்ன வரும்? 5 minus 2 என்று வரும். இப்போ 5 minus 2 என்று திரும்ப sin ஆவே நிக்க போகுது. இப்போ cos வரணும்னா 5/2 வரணும். 5/2 வரது என்ன போட்டுக்கலாம்? அப்ப 5/4 போட்டிருக்கலாம். அப்ப இங்க நான் a க்கு பதிலாக 5/4 minus என்ன போட்டிருக்கேன்? a ஆ 2a? a தான் போடணும். இங்க 5/4 minus a போட்டால் bracket நீக்குள்ள 2a அதுவே செட் ஆகி வரும். இப்ப 5/4 minus a நான் பிரதியிட ஒரு வார செட் பாருங்க இப்படி வரும். sin 2 அங்கால 5/4 minus a சமன் 2 sin 5/4 minus a plus 5/4 minus a. விரிவு பாருங்க sin 5/2 minus 2 என்று வரும். அங்கால விரிவை போட்டு தான் செய்ய வரும். வேறு வழி இல்லைன்னா இவருக்கு விரிவு எப்படி வரும்? இல்ல சுருக்கி காட்டணும். ஏன்னா இங்க நேரடியாக எங்களுக்கு இங்க வந்த மாதிரி சுருக்கினா இந்த ஆன்சர் வந்தா சரி. ஆனா இங்க 5/4 வந்திருக்கு. cos 2a விரிவுல 5/4 இல்லைன்னா இவரை நீங்க சுருக்கி காட்டணும் எப்படி வரும்ன்றது. அதுக்கப்புறம் என்ன செய்யலாம்? sin 5/4 cos a minus cos 5/4 sin என்ற மாதிரி வரும். உங்களோட திரும்பவும் cos 5/4 cos a plus sin 5/4 sin என்று வரும். ஒன்றின் கீழ் வர்க்கமூலம் 2 ஒன்றின் கீழ் வர்க்கமூலம் 2 இங்கேயும் அதே செட் வரும். இப்ப 2 தர ஒரு ஒன்றின் கீழ் 2ஐயும் இன்னொரு ஒன்றின் கீழ் 2ஐயும் நாம் பிராக்கெட்டுக்கு வெளியே எடுத்தால் cos a minus sin a அங்கால cos a plus sin என்று வரும். ஆகவே 2 எல்லாம் கேன்சல். cos வர்க்கம் a minus sin வர்க்கம் விஷயம் தான். cos a சார்பில் காண்க. cos a சார்பில் வரணுமா இருந்தால் cos வர்க்கம் a சாய 1 minus cos வர்க்கம் 2 cos வர்க்கம் a சாய 1ன்ற மாதிரி
சரிங்க. இந்த பகுதியெல்லாம் செஞ்சு கொள்ளலாம், பிரச்சனை இல்லைண்ணா. sin a plus bக்கான விரிவை நிறுவ சொன்னா கேட்க மாட்டாங்க. பெரும்பாலும் வாய்ப்பு இல்லை. கேட்டுட்டால் sin a plus bக்கான விரிவை நிறுவுங்கன்னு சொல்றேன். நிறுவனம்னு சொல்றேன். பெருசா கேட்க மாட்டாங்க. பெரும்பாலும் கேட்க மாட்டாங்க. சும்மா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பாக்ஸ் நான் இந்த கோணம் ஏன்னு எடுக்கிறேன். இங்க இருந்து ஒரு செங்குத்து வரைகிறேன். இது சந்திக்கிற புள்ளியை இவரை இணைச்சு விட இந்த கோணம் பி என்று சொல்லுவோம். சரிதானே? இப்ப இந்த நிலம் நான் ஒன்று எடுத்தால் இந்த நிலம் எவ்வளவு? sin b into வரும். ஒன்று sin b into வரும். அது மாதிரி இவரு cos b ன்னு வந்திருப்பார். சரி. இப்ப இந்த கோணம் ஏயா இருந்தா இது 90 மைனஸ் ஏ, இது 90. அப்ப இவரு 90 பிளஸ் ஏண்டு வரும். 90 மைனஸ் ஏ இல்ல இது ஏண்டு வரும். 90 மைனஸ் ஏ 90 இது ஏண்டு வந்துருக்கு. இப்ப சொல்லுங்க இவர் sin b ஆக இருந்தால் இந்த நிலம் எவ்வளவு? sin b தர cos a என்ற மாதிரி வரும். அது மாதிரி இவர் cos b ஆக இருந்தால் இவர் cos a cos b ன்னு வருவார். இவர் sin b ஆ இருந்தால் இவர் sin a sin b ன்னு வருவார். அது மாதிரி இது அப்படியே a plus b. இவர் ஒன்றா இருந்தால் இவர் cos a plus b. இது sin a plus b ன்னு வரும். சரிதானே? அப்ப இவர் cos b ஆ இருந்தால் எதிர்ப்பக்கம் sin a cos b ன்னு வரும். சரி. இப்ப sin a plus b ன்னு சொல்லப்படுறது sin a cos b plus cos a sin. அது மாதிரி cos a plus b ன்றது cos a cos b minus sin a sin. நிறுவல் கேட்டா இப்படி சின்ன ஒரு நிறுவனம் செஞ்சு கொடுத்துருங்க. பெரும்பாலும் கேட்க மாட்டாங்க. இதை விட முக்கியமான கேள்வி நிறைய இருக்கு. ரைட். அடுத்த பகுதி. ரெண்டு காஸ் வர்க்கம் எக்ஸ் சாய ரெண்டு காஸ் வர்க்கம் 2x cos 2x சாய cos 4x. லேசான கேள்வி என்ன? RHSல ஆரம்பிச்சா சார். RHSல ஆரம்பிச்சா cos 2x சாய cos 4x. வர வேண்டிய ஆன்சர்ல எக்ஸும் 2x இருக்கு. அப்ப இவரை நீங்க மடங்கு கோணமா மாத்தினா 2 cos வர்க்கம் x மைனஸ் 1 வரும். இது 2 cos வர்க்கம் 2x மைனஸ் 1 வரும். இங்க மைனஸ் 1 பிளஸ் 1 கேன்சல். 2 cos வர்க்கம் x மைனஸ் 2 cos வர்க்கம் 2x. அதுதான சின்ன விஷயம் தான். இல்லாட்டி இங்க ஆரம்பிச்சு போலாம். இவருக்கு பதிலா நீங்க என்ன போட்டிருக்கலாம்? 2 cos வர்க்கம் x பதிலாக cos வர்க்கம் sin வர்க்கம் எல்லாம் தொடர்பட்டால் ஃபர்ஸ்ட் மடங்கு கோணம் ஞாபகம் வரும். 2 cos வர்க்கம் x 1 பிளஸ் cos 2x ன்னு வரும். அது மாதிரி ஒரு 1 மைனஸ் 1 பிளஸ் cos 4x ன்னு வரும். ஒன்று ஒன்று கேன்சல் ஆகி போய் இதே ஆன்சர் வந்து அப்படியும் செய்யலாம். மடங்கு கோணங்கள் வார நேரம் இந்த விஷயங்களும் ஞாபகம் வச்சு. என நிறுவி இதுல இருந்து cos pi by 5 minus cos 2 pi by 5 cos pi by 5 minus cos 2 pi by 5 சமன் half என காட்டுது. என்ன செய்யலாம்?
நான் இப்படி உடைக்கிறேன். இப்ப வளமையா இந்த கணக்கு வந்தால் இங்க இருந்தா ஆரம்பிப்போம். அப்ப இவருக்கும் என்ன தொடர்புன்னு பார்த்தா இந்த கோணம் மாறி இந்த கோணம், இந்த கோணம் மாறி இந்த கோணம். சரிதானே? ஆனால் இந்த cos 2π/5ல ஆரம்பிச்சா உங்களுக்கு π/10ல வந்து நிக்கும். அது இன்னும் சிக்கல்னு நினைக்கிறேன். அப்படிதானே? அப்ப நான் இப்படி யோசிக்கிறேன். கொஞ்சம் வித்தியாசமா யோசிக்கிறேன். எனக்கு cos 2π/5 மைனஸ் cos 4π/5 இவருக்கு சமவுளவான கோவைன்னு சொல்லுங்க. எப்படி செஞ்சிருக்கலாம்? 2 cos வர்க்கம் π/5 2 cos வர்க்கம் இவரோட அரைவாசி. ஏன்னா 2π/5ன்ற மாதிரி வரும். ரைட்? இப்ப இந்த cos 4π இன் கீழ் 5ன்றது cos π மைனஸ் π/5 தானே? இவர் இப்படி போடலாமா? cos 2π/5 மைனஸ் cos π மைனஸ் π/5 சமன். இங்க உள்ளவர்கள் நான் 2 பொது எடுக்கிறேன். எடுத்த காரணிப்படுத்தலாம் cos π/5 மைனஸ் cos 2π/5 தர cos π/5 பிளஸ் cos 2π/5 என்ற மாதிரி. இவர் யார் இப்ப? மைனஸ் cos π/5 ரெண்டாம் கால் வட்டம். இப்போ மைனஸ் cos π/5 இங்க அளவு பெருக்கப்பட்டு பிளஸ் ஆக மாறிடும். உங்களோட இங்க அளவுக்கு கோவை பாருங்க cos 2π/5 பிளஸ் ஒரு cos π/5 சமன் 2 cos π/5 மைனஸ் cos 2π/5 உங்க cos π/5 பிளஸ் ஒரு cos 2π/5. அப்ப இது ரெண்டும் கேன்சல் ஆகி போகும். உங்களுக்கு கடைசியா வர ஆன்சர் cos π/5 மைனஸ் cos 2π/5 சமன் 1. மாதிரி நிறுவல் மாதிரிக்கும் இதுல எஸ்ன்னு நினைக்கிறேன். இப்ப இதுல இருந்து cos 5/5 உயிர்த்தறிந்து இதுல இருந்து நான் cos 5/5 உயிர்த்தறி என்ன செய்யலாம்? உங்களுக்கு இந்த பாட்டுக்கு ஆன்சர் எடுக்கலாம் போனாலும் இதை பயன்படுத்தி அடுத்த பாட்டு செய்யலாம். அதுக்குள்ள மார்க்ஸ் வரும். இதை பயன்படுத்தி நீங்க cos 5/5 கண்டுபிடிக்க என்ன செய்யலாம்? cos 5/5 தான் வேணும். என்ன செய்யலாம்? இன்னொரு கேள்விதான். cos 5/5 உயிர்த்தறிந்து அப்ப என்ன செய்யலாம்? நீங்க வந்த கோவையில யாரெல்லாம் இருக்கிறார்? cos 5/5 இருக்குது 2π/5 இருக்குது. இவரோட அரைவாசி தானே இவர். அப்ப எப்படியோ cos 5/5 நான் கண்டுபிடிக்கணுமா இருந்தால் முழு சமன்பாடும் cos 5/5 மாறும். அப்ப இவரை உங்களுக்கு cos 5/5 மாற்றலாமா இல்லையா? இவரை cos 5/5 மாற்றினா என்ன வரும்? cos 5/5 அப்படியே இருக்கட்டும். இதை மாற்றினா என்ன வரும்? 5/5க்கு மாத்தினால் அரைவாசி கோணமாக மாத்தினால் 2 cos வர்க்கம் 5/5 மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் ஆயிரும் 1 வரும். இதெல்லாம் சேர்ந்தா 1 2
இந்த cos pi by 4 நீங்க ஒரு x மாதிரி யோசிச்சா ஒரு x னான ஒரு இருபடி சமன்பாடு இல்லையா x கண்டுபிடிக்கலாம் x தான் உங்களுக்கு cos pi by 5 ரெண்டு விட வரும் ரைட் குறுக்கு பெருக்கி ஒழுங்குபடுத்தி இருக்கு 4 cos வர்க்கம் pi by 5 மைனஸ் 2 cos pi by 5 மைனஸ் 1 சமன் 0 வரும் ரெண்டுனா cos pi by 5 கண்டுபிடிக்க என்ன செய்யலாம் காரணிப்படுத்தலாம் பெருக்கினால் சாய 4 கூட்டினால் சாய 2 காரணிப்படுத்தலாம் காரணிப்படுத்தலாம் டிரெக்டா காரணிப்படுத்தலாம் அங்கால சமன்பாடு போலாம் இதானே உங்களோட x ரைட் அப்ப x கண்டுபிடிக்கணும் நேரடியா சமன்பாடு போலாம் இப்போ cos pi by 5 சமன் 2 பிளஸ் ஓ மைனஸ் 4 ரெண்டையும் பெருக்கி 4ஆல பெருக்கணும் அப்ப இன்னொரு சக 16 வரும் வர்க்க மூலத்தின் கீழ் 8ன்ற மாதிரி வரும் இப்ப மேலும் கீழும் 2ஆல சுருக்கினா பாருங்க 1 பிளஸ் ஓ மைனஸ் வர்க்க மூலம் 5ன் கீழ் 4ன்ற மாதிரி வரும் இந்த ரெண்டு பேர்ல யாரு cos pi by 5 b வர்க் மைனஸ் b பிளஸ் ஓ மைனஸ் b வர்க்கம் வர்க்க மூலத்துக்கு உள்ளுதான் b வர்க்கம் ரெண்டு பேர்ல யாரு சரியானவர் என்ன காரணம் கொடுக்கணும் விட வந்திருந்தா கட்டாயம் காரணம் கொடுக்கணும் ஏன் எப்படி கூறுங்கோணும் அதான் காரணம் 5 by 5ன்றது 0க்கும் 5 by 2க்கும் இடைப்பட்ட கோணம் 5 by 5ன்றது 5 by 2க்கும் 0க்கும் இடைப்பட்ட கோணம் அப்ப கட்டாயம் cos pi by 5 பிளஸ் தான் வந்திருக்கு ஒரு பிளஸ்ல வரணுமா இருந்தால் வர்க்க மூலம் 5ன்றது ஒன்றை விட பெரிது கட்டாயம் பிளஸ் பெருமானம் மட்டும்தான் எடுக்கும் இது சரியான பெருமானம் இல்ல உதாரணத்துக்கு சொல்றேன் இப்ப வருதுன்னு வச்சுக்கோ சரியான பெருமானம் இல்ல tan pi by 5 இப்படி வராது இப்படி வருதுன்னு வச்சுக்கோ tan pi by 5 இது மாதிரி ஒரு சமன்பாடு உருவாக்குறீங்க கடைசியா சமன்பாட்டுல இருபடி சமன்பாட்டுல போட்டுறீங்க இந்த இடத்துல வந்து நிக்கிறீங்க இப்போ பிளஸ் எடுப்பீங்களா மைனஸ் எடுப்பீங்களா pi by 5 சமன் வர்க்க மூலம் 2 பிளஸ் ஓ மைனஸ் கீழ் 2ன்னு வருது பிளஸ் மைனஸ் 1 கீழ் 2ன்னு வருது பிளஸ் எடுக்கணும் ஏன் பிளஸ் எடுத்தால் வரது நேர்பெருமானமா மறைபெருமானமா நேர்பெருமானம் மைனஸ் எடுத்தா அப்ப நேர்பெருமானம் 5 by 5 கூர்ங்கோணம் சுவரா தெரியும் 5 by 5 கூர்ங்கோணம் இருந்தால் tan 5 by 5 பிளஸ் தான் வரும் ஆனா இங்க பிளஸ் எடுத்தாலும் நேர்பெருமானம் மைனஸ் எடுத்தாலும் நேர்பெருமானம் இப்ப என்ன செய்யும் ரெண்டு tan 5 by 5 ஒரு பெருமானம் தானே வரும் cos 5 by 3 ஹாஃப் மட்டும் தான் வேற பெருமானம் வரையல அப்ப எதை கொடுக்கலாம் எப்படி கண்டுபிடிக்கலாம் பாருங்க 5 மைனஸ் ஒன்று உண்டு அதாவது tan 5 by 4 பெருமானம் உண்டு 5 by 5ன்றது 5 by 4 குறைவான கோணம் தானே இவர் குறைவான கோணமா இருந்தால் வார விட ஒன்றை விட குறைவான பெருமானமா இருந்திருக்கு வர்க்க மூலம் 2 சய ஒன்றின் கீழ் 2 மாதிரி விடும் டானுக்கு வழங்கப்படுதுன்னா கொசைன் எல்லாத்துக்கும் இதே தியரி தான் cos 3 pi by 5 இன் பெருமானத்தை காண்கண்ட அதுக்கு என்ன செய்யலாம் மைனஸ் 2 pi by 5 தெரியாது cos 5 by 5 தான் தெரியும் இதை ரைட் இதை பயன்படுத்தி ரைட் செய்யலாம்
த்ரீ பாய் பை ஃபைவ் தான் வேணுமா இருந்தால் cos 3π/5ன்றது cos π minus 2π/5 சமனாக இருந்தது. 5 minus 2π/5 சமனாக வரும். அப்ப இவர் minus cos 2π/5 ஆக இருப்பார். minus cos 2π/5ன்றது half minus cos π/5. half minus cos π/5 பதிலாக 1 plus வர்க்கமூலம் 5 பெருக்கி விட்டால் 1 சய வர்க்கமூலம் 5 கீழ் 4 மாதிரி 3 பையின் கீழ் 5ன்றது 5/2 கூடிய குணமா குறைவான குணமா 3 பையின் கீழ் 5ன்றது கூடியது. 5 பையின் கீழ் 2.5 பையின் கீழ் 5ன்றதான் 5/2. இப்போ 3 பையின் கீழ் 5ன்றது 5/2 கூடுதலான குணம். அதான் மறைப்பெருமானம் வந்திருக்கு விடையா. பழமையான குறிப்பீட்டில் யாது ஒரு முக்கோணிக்கு சைன் நெறியை கூறுகாண்டு கேட்டா எழுதினா போதும். நிறுவ தேவை. நிறுவ சொன்னா 3 வகையான முக்கோணிக்கு நிறுவி காட்டணும். கூறுகன்னு சொன்னா இது எழுதினா போதும். sin a இன் கீழ் a, sin b இன் கீழ் b, sin c இன் கீழ் c. சமனொரு மாறிலி போட்டாலும் சரி போடாட்டியும் பிரச்சனை இல்லை, எழுதி வச்சிருங்க. எல்லாம் சேர்ந்து மாறிலிக்கு சமனாக வரும். உருவில் உள்ள முக்கோணி ஏபிசி இது ரைட் பார்ப்போம். பொருத்தமான முக்கோணி சைன் நிறைய பாவிப்பதன் மூலம் சைன் 75 பிளஸ் பீட்டா சமன் பீட்டா மைனஸ் 15. 75 பிளஸ் பீட்டான்ற கோணம் எங்க வரலாம்? பீட்டா மைனஸ் 15 கோணம் எங்க வந்திருக்கு? தந்த விரையில ஒரு பீட்டா மைனஸ் 75 75 பிளஸ் பீட்டாவும் தொடர்படுது. அப்ப பீட்டா மைனஸ் 15ன்றது யாரு? சிபிடின்ற கோணமா இல்லையா? ஏன்னா இந்த கோணம் பீட்டாவாக இருந்தால் இது 15 பாகையாக இருந்தால் இதே கூட்டி தான் இது வரும். இங்க பீட்டா மைனஸ் 15 வரும். ரைட். 75 பிளஸ் பீட்டான்ற கோணம் யாராக இருந்திருக்கலாம்? இது அப்படியே 180 மைனஸ் 75 பிளஸ் பீட்டான்னு வரும். அவருக்கு நீங்க சைன் எடுக்கிற நேரம் இந்த முழுக்கோணமும் இது ரெண்டையும் கூட்டி 180 கழிச்சு வரைக்கும் வரும். அப்ப இவருக்கு சைன் எடுத்து விட்டா உங்களுக்கு 75 பிளஸ் பீட்டான கோணம் வரும். இப்போ பொருத்தமான முக்கோணிகள்ன்ற நேரம் இந்த விடையை வச்சு யோசிங்க, எந்தெந்த முக்கோணிகளுக்கு நாங்க சைன் நெறி பயன்படுத்த போறோம். யார் யாருக்கு பயன்படுத்தலாம்? ஏபிசிக்கும் பிசிடிக்கும். ரைட். ஏபிசிக்கும் பிசிடிக்கும் பயன்படுத்தினால் அதோட இந்த பக்கங்கள் 2 பேரும் சமன்னு சொல்லப்பட்டிருக்கு. பக்கங்கள் சமனாக இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி நீங்க சமன்பாடு போடலாம். பாருங்க இப்படி வரும். ஏபின்றது இந்த சிடி பிடி நீளத்தின் 2 மடங்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. முக்கோணி ஏபிசி கமா ஏபிசிக்கு சைன் விதிப்படி சொல்லேன் தேவையான பக்கங்கள் மட்டும் எழுதிக்கும். ஏசியின் கீழ் சைன் 180 மைனஸ் 75 பிளஸ் பீட்டா.
கமான். அடுத்த ஆன்சர் 75 பாகை வரணும் அப்படியா? ரெண்டு பேருக்கும் ஒரு பொது பக்கம் மட்டும் காணப்படுது. அடுத்து ஏபியின் கீழ் சைன் பீட்டா. மற்ற பக்கத்தை எழுதிக்கோங்க. முதலாவது சமன்பாடு. இந்த மாதிரி முக்கோணி பிசிடியில் நான் இதே ஆர்டருக்கு எழுதினா பாருங்க. ஏசிக்கு சமனான பக்கம் சிடி. இங்க நான் சிடியை போட்டேன். சிடியின் கீழ் சைன் பீட்டா மைனஸ் 15 வரும். சமன். ஏபியோட தொடர்பட்டது பிடி. அப்ப பிடிக்கு நேராக பிடிக்கு கீழே சைன் பை மைனஸ் பீட்டான்னு வரும். சைன் 180 மைனஸ் பீட்டான்னு வரும். ரெண்டாவது சமன்பாடு. இவங்க ரெண்டு பேரும் பிரிச்சு விட்டா பாருங்க. தொடர்பு எடுக்கலாம். இஷ்டம் இல்ல, சின்ன ஒரு கேள்வி ஒன்றுதான். ஒன்றின் கீழ் ரெண்டுன்ற நேரம் உங்களுக்கு வார ஆன்சர் ஏசியும் சிடியும் சமன், ரெண்டும் கேன்சல் ஆயிரும். சைன் பீட்டா மைனஸ் 15 கீழ் சைன் 75 பிளஸ் பீட்டான்னு வரும். அது மாதிரி இங்க அளவுக்கும் பெருக்கிற நேரம் ஏபியின் கீழ் பிடி வரும். அந்த ஏபியின் கீழ் பிடின்றது கீழ் பிடி ஒன்றின் கீழ் ரெண்டுனா ஒன்றின் கீழ் ரெண்டு சைன் பீட்டாவின் சைன் பீட்டா கேன்சல். சைன் 75 பாகை பிளஸ் பீட்டான்னு சொல்லப்படுறது 2 சைன் பீட்டா மைனஸ் 15 பாகை. சின்ன விஷயம் தான், பெரிய கஷ்டம் இல்லை. சியும் சிடியும் சமன் சொல்லப்பட்டுருந்துச்சு. இதுல இருந்து கொட் பீட்டா சமன் இதெல்லாம் நிரூபிக்கும். இப்போ கொட் பீட்டா இதுல இருந்து இவரை பயன்படுத்தி என்ன செய்யும்? அப்ப இவரை பயன்படுத்தி கொட் பீட்டா கொண்டு வரணும்னு நாங்க என்ன செய்யலாம்? ஃபர்ஸ்டா என்ன செய்யலாம்? கொட் பீட்டாக்கான கோவை தான் கேட்கப்பட்டிருக்கு. கொட் பீட்டா கொண்டு வர ஃபுல்லா விரிவு எழுதி விட்டுலாம். சைன் 75 பிளஸ் பீட்டா இருக்குது. இவரை நாங்க விரிச்சு எழுதுன சைன் பீட்டா காஸ் பீட்டா எல்லாம் வரும். அது மாதிரி இங்கேயும் சைன் பீட்டா காஸ் பீட்டா எல்லாம் வரும். கொட் பீட்டா எழுவாய் மாற்றி எடுக்கலாம். இவரோட விரிவு எழுதினா பாருங்க. சைன் 75 காஸ் பீட்டா பிளஸ் காஸ் 75 சைன் பீட்டான்னு வரும். எல்லாம் யாருக்கு சமன்றால் 2 தர sin பீட்டா cos 15 மைனஸ் cos பீட்டா sin 15. cos பீட்டாலாம் இங்க எடுக்கும். cos பீட்டா பொது எடுத்தா பாருங்க sin 75 பிளஸ் 2 sin 15 வரும். sin பீட்டால மங்கள தூக்கிட்டு போய் sin பீட்டா பொது எடுத்தார் 2 cos 15 மைனஸ் cos 75 வரும். cot பீட்டான்றது cos இன் கீழ் sin, இவர் அங்கால போய் பிரிபடுவார். 2 cos 15 பாகை மைனஸ் cos 75 பாகை கீழே sin 75 பாகை 2 sin 15 பாகை. வர வேண்டியவர்கள் 15 பாகை யாருமே இல்லை, எல்லாமே 75 தான் இருந்துச்சு. 15 பாகையில இல்லாம நாங்க என்ன செய்யலாம்? 15 போயிட்டு 75 வரணும். 15க்கும் 75க்கும் என்ன தொடர்பு பாத்தீங்கன்னா 90 சாய் 75 15 வரப்போகுது. அப்ப எல்லா 15க்கும் பதிலாக நான் 2 cos 90 பாகை மைனஸ் 75 பாகை போட்டு மைனஸ் cos 75 பாகை கீழே sin 75 பாகை அப்படியே இருக்கட்டும். தேவை 2 sin 90 பாகை மைனஸ் 75 பாகை. மேல பாருங்க cos 90 மைனஸ் தீட்டா sin தீட்டா 2 sin 75 பாகை மைனஸ் cos 75 பாகை கீழே sin 75 பாகை 90 பிளஸ் தீட்டா cos 2 cos 75 விஷயம் தான்.
tan 75 பாகையின் பெருமானத்தை பெற்று. அப்ப tan 75 பாகையில பெருமானத்தை பெறுறதுக்கு நாங்க என்ன செய்யலாம்? tan 75 வேணுமா இருந்தா 30 பிளஸ் 45 மாதிரி போகலாம். ஆகவே tan 75 பாகையில பெருமானம் அது சொல்லேனும் tan 45 பாகை பிளஸ் 30 பாகை என்ற மாதிரி. இவரோட விரிவு எழுதினா tan 45 பாகை tan 30 பாகை கீழே 1 மைனஸ் tan 45 வர tan 30 1 பிளஸ் 1 over 3 இன் கீழ் 1 மைனஸ் 1 over 3 வர்க்கமூலம் 3 சக ஒன்றின் கீழ் வர்க்கமூலம் 3 சய ஒன்று இப்படியே வைக்காம மேலங்கிலே வர்க்கமூலம் 3 சக ஒன்றால பெருக்கி விடும் உடன் புணரியால பெருக்கினால் மேல வர்க்கமூலம் 3 சக ஒன்று முழுவதின் வர்க்கத்தின் கீழ் 3 சய ஒன்றுன்ற மாதிரி வரும். இப்படியே விட்டாலும் பிரச்சனை இல்லை, சுருக்கல் கொஞ்சம் பெருசா வரும். அப்ப உடன்குறையில பெருக்கி வச்சுக்கும். மேல 3 ஒன்று 4 வரும். கீழே 3 வரும். அப்படின்னா நான் சொல்றேன், இவர விரிவடை √3 வரும். பின்னமாக வைக்கிறத விட ஒரே வரியில வச்சு போடுறது லேஸ். உடன்குறையில பெருக்கிற பாருங்க, இங்க ஒரு 3 அங்க ஒரு 1 சக 2 √3 வரும். கீழே 2 வரும். இப்ப 4 சக 2 √3 கீழ் 2 சக √3 வரும். இதை தூக்கி இங்கே போட்டால் லேசா இருக்குன்னு நினைக்கிறேன். tan பீட்டாட பெருமானம் கேட்கப்பட்டிருக்கு. எங்களுக்கு tan 75 பெருமானம் தான் தெரியும். cot பீட்டாக்கு ஒரு கோவை எடுத்து வச்சிருக்கிறோம். அப்ப tan பீட்டாக்கான கோவை அவரோட தலைகீழ் பெருமானமாக வரும். sin 75 சக 2 cos 75 கீழே 2 sin 75 மைனஸ் cos 75 பயன்படுத்தினாங்க. இப்ப tan பீட்டாவை கண்டுபிடிக்க போறோம். செய்யலாம். cos 75 பிரிச்சு விடலாம். மேலேங்கிலும் ஏன்னா tan 75 எனக்கு தெரியும். இப்ப மேலேங்கில நான் cos 75 பிரிச்சு விட்டா பாருங்க, இங்க tan 75 சக 2 கீழே 2 tan 75 சய ஒன்றுன்ற மாதிரி வரும். இப்ப tan 75 2 பிளஸ் √3 பிளஸ் ஒரு 2 2 பிளஸ் √3 மைனஸ் ஒரு 1 வார ஆன்சர் பாருங்க இப்படி வரும். 4 பிளஸ் √3 கீழ் 3 பிளஸ் 2 √3 வித்தியாசமா இருக்குன்னு நினைக்கிறேன். இல்ல சரிதான். 4 பிளஸ் √3 கீழ் 3 பிளஸ் 2 √3. இல்ல ட்ரிக்கெல்லாம் கட்டாயம் செய்யலாம். சுத்தி இதுக்குள்ள வந்துட்டு இருக்கு. இன்வர்ஸ் 2 tan இன்வர்ஸ்
சில இன்வெர்ஸ் கேள்வி வந்து ஒரு பிரதியீட்டை பயன்படுத்தி செய்யக்கூடியதா இருக்கு. அதாவது tan இன்வெர்ஸ் x plus 1 சமம் pi by 2 அப்படின்னா இந்த மாதிரி வளமையா நாங்க வைக்கிற பிரதியீடு tan இன்வெர்ஸ் x-க்கு பதிலாக முழுசு ஆல்பான்னு வச்சிருப்போம். சில கணக்குகள் எப்படி செய்யலாம் என்றால் இந்த x-க்கு மட்டும் நாங்க tan தீட்டான்னு மாதிரி ஒரு பிரதியீட்டை பயன்படுத்தி இன்வெர்ஸை இல்லாம ஆக்கிவிடலாம். ஆனால் கவனமா பார்க்கணும், ரெண்டு இன்வெர்ஸ் வந்திருக்கு தானே, இவருக்கு நீங்க tan தீட்டான்னு போட்டு இந்த இன்வெர்ஸை இல்லாம ஆக்குற நேரம் அதே பிரதியீட்டை இங்க பயன்படுத்தினால் இந்த இன்வெர்ஸ் இல்லாம ஆகணும். இல்லாட்டி நீங்க வைக்கிற பிரதியீட்டுல அர்த்தம் இல்லை. ரைட்? இப்ப எக்ஸுக்கு ஒரு பிரதியீட்டை இந்த இன்வெர்ஸ் இல்லாம ஆகிற மாதிரி ஒரு பிரதியீட்டை பயன்படுத்தி அதே எக்ஸ் தூக்கி இங்கால போட்ட நேரம் இந்த இன்வெர்ஸ் இல்லாம ஆகுமா இருந்தால் இன்வெர்ஸ்களே இல்லாம கணக்கு செஞ்சு முடிக்கலாம். உதாரணத்துக்கு இந்த மாதிரி கணக்கு சொல்லுமே, tan இன்வெர்ஸ் 1 minus x வர்க்கத்தின் கீழ் 1 plus x வர்க்கம் சக sin இன்வெர்ஸ் sin இன்வெர்ஸ் 2x into 1 minus x வர்க்கத்தின் 1 minus x வர்க்கத்தின் வர்க்கம். ரைட்? சமன் ஒரு pi by 2 pi by 4 ஏதோ ஒன்று. இவர் தீர்க்க சொன்னால் இவருக்கு அல்பான்னு எடுத்து இவருக்கு பீட்டான்னு எடுத்து அல்பா பிளஸ் பீட்டா சமன் pi by 4 அப்படி எடுத்து செய்யலாம். ஆனால் இங்க எக்ஸுக்கு ஒரு பிரதியீட்டை பயன்படுத்தி இந்த tan இன்வெர்ஸ் இல்லாம ஆக்கலாமா? யார வைக்கலாம்? cos தீட்டான்னு வைக்கலாம். ரைட்? அப்ப cos தீட்டான்னு வச்சா 1 minus cos வர்க்கத்தின் கீழ் 1 plus cos வர்க்கம் என்ன? cos இன்வெர்ஸ் போடும். இப்ப எக்ஸுக்கு ஒரு பிரதியீட்டை பயன்படுத்தி இந்த tan இன்வெர்ஸ் இல்லாம ஆக்கலாமா? என்ன வைக்கலாம்? sin வைக்கலாம். sin வச்சா பிரச்சனை. tan வைக்கலாம். 2 tan தீட்டான் கீழ் 1 plus tan வர்க்கம் தீட்டா tan 2 தீட்டான்னு வரும். இப்ப அதே பிரதியீட்டை இங்காலையும் பிரதியீட்டு பார்க்கணும். இந்த sin இன்வெர்ஸும் இல்லாம ஆகுது. ரைட்? இப்ப இவர் இல்லாம ஆகிட்டு இவர் இல்லாம ஆகாம வந்தால் கணக்கு இன்னும் சிக்கலா போய். ரைட்? இந்த கணக்குல இப்படி பிரதியீடு வைக்கலாம். சில கணக்குகள் இப்படி ஒரு செட்ல வருமாக இருந்தால் இன்வெர்ஸ முழுசா இல்லாமக்கி ரெண்டு எக்ஸுக்கு போல tan தீட்டான்னு போட்டு இது அப்படியே tan 2 தீட்டான்னு வரும். அப்ப tan இன்வெர்ஸ் tan 2 தீட்டான்னு 2 தீட்டா வரும். அது மாதிரி இவர் sin 2 தீட்டான்னு வந்திருப்பார். அங்க இன்னொரு 2 தீட்டா வரும். அப்ப 4 தீட்டா சமன் pi by ஏசாத்திக்கலாம். தீட்டா கண்டுபிடிக்கலாம். தீட்டா தெரியுமா இருந்தால் x தெரியும். ரைட்? இப்ப பிரதியீட்டை பயன்படுத்தி சில இன்வெர்ஸ் கணக்கு செய்யலாம். ஆனா பிரதியீட்டை பயன்படுத்தி செய்யற நேரம் இங்க பயன்படுத்துற அதே பிரதியீட்டை இங்க பயன்படுத்தினால் ரெண்டு இன்வெர்ஸும் இல்லாம ஆயிடும். இதுவும் இல்லாமலும் இதுவும் இல்லாம இவர் இல்லாம இவர் மட்டும் வந்தாலும் செய்யலாம். ரைட்? எல்லா இன்வெர்ஸும் இல்லாம ஆயிடும். இவருக்கு அப்படி ஒரு பிரதியீடு வைக்க கஷ்டம் நினைக்கிறேன். அப்ப நாங்க நேரடியாக வளமையான முறைக்கே போவோம். நான் இவர் அல்பாண்டு வைக்கிறேன், இவரை பீட்டாண்டு வைக்கிறேன். தரவின்படி 2 அல்பா பிளஸ் பீட்டா சமன் pi by இவரை தீர்க்க என்ன செய்யலாம்? தீர்க்கிறதுக்கு இதை வச்சு தான் எடுக்கோ மேலும் அதை ஒரு லேசான வேலை pi by 2 எல்லாம் வார நேரம் அங்காரம் இப்படி செய்யுது. pi by 2 மடங்கு எல்லாம் வார நேரம் அங்காரம் இப்படி செய்யற நேரம் ரெண்டு பக்கம் tan எடுத்தால் ஒரு செட் தான் வரும். அப்ப நான் 2 அல்பா இங்கால வச்சுக்கொண்டு pi by 2 மைனஸ் பீட்டான்ற மாதிரி எடுக்கும். இப்ப ரெண்டு பக்கம் tan எடுத்தால் tan 2 alpha சமன் tan pi by 2 minus பீட்டான்ற மாதிரி வரும். இவர விரிவெளினா பாருங்க, ரெண்டு tan alphaவின் கீழ் alpha by இவரே அவங்கள கொண்டு போறீங்களா? இதை மொத்தமா நீங்க அல்பா எடுக்கிறீங்களா? வேலை கூட இன்வெர்ஸ்க்கு மட்டும் எப்பயும் வைங்க. ஏன்னா அல்பா பை 2 எல்லாம் வந்து பின்னங்கள் எல்லாம் வரும். இப்போ ரெண்டு tan இன்வெர்ஸ் எக்ஸுக்கு முழுசா நீங்க அல்பான்னு வச்சா அப்படி வைக்க போக வேணும். உங்களுக்கு tan அல்பா பை 2 தான் எக்ஸ் வரும். கரெக்ட். இங்க உங்களுக்கு காணப்படுறது அல்பா பிளஸ் பீட்டா சமன் pi by 2. திரும்ப அல்பா பை 2 வச்சுக்கொண்டு நீங்க tan அல்பா கண்டுபிடிக்க வரும். அதை விட லேசுன்னு நினைக்கிறேன். இன்வெர்ஸ்க்கு மட்டும் பிரதியீடு வைங்க. யார் வந்தாலும் சொல்லி 1 minus tan வர்க்கம் அல்பா சமன் இங்க cot பீட்டான்னு வரும். ஆகவே 2x இன் கீழ் 1 minus x வர்க்கம் சமன் 1 இன் கீழ் x plus 1. 2x வர்க்கம் சக 2x சமன் 1 சக x வர்க்கம்.
எக்ஸுக்கு வர விட ஒன்றின் கீழ் 3 இருக்கலாம் அல்லது எக்ஸுக்கு வர விட -1 இருக்கலாம். 2 விட வந்திருக்கு. ரெண்டையுமே கொடுக்க கூட கவனம். முடியல. ரெண்டு விடைகளை யார் பொருத்தமானது? யார் பொருத்தமா இருந்திருக்கலாம்? ரெண்டுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட விட வந்தா கட்டாயம் நீங்க செக் பண்ணி தான் பார்க்கணும். ரைட்? அப்ப எக்ஸுக்கு நான் மறையொண்ட போட்டேன். உங்களுக்கு வார எல்ஹெச்எஸ் கோவை பாருங்க. உங்களுக்கு tan இன்வர்ஸ் -1 வரும். சக ஒரு tan இன்வர்ஸ் 0 வரும். இவரோட விட என்ன? tan இன்வர்ஸ் -1 சக tan இன்வர்ஸ் 0ன்றது tan இன்வர்ஸ் -1ன்றது எவ்வளவு? -π/2. இது 0. ரெண்டையும் கூட்டினா RHS வராது. விளைஞ்சு. இது not equal to π/2. ஆகவே x not equal to -1. ஒன்றின் கீழ் 3 போட்டு பாருங்க. ஒன்றின் கீழ் 3 போட்டால் சரியான பெருமானம் வரணும்ன்றதுல கிட்டத்தட்ட பொருத்தமான பெருமானமா இல்லையா அதை மட்டும் பார்த்தா போதும். ஒன்றின் கீழ் 3 போட்டால் எனக்கு வரப்போது மெய்த்திரு இல்லாட்டி ஒரு இருபடி சமன்பாட்டுக்கு பெரும்பாலும் சில நேரங்களில் மெய்த்திரு இல்லாமல் வரும். 4 கீழ் 3. இப்ப இது π/2க்கு சமனா இருக்க வாய்ப்பு இருக்குதா இல்லையா? இருக்கலாம். tan இன்வர்ஸ் ஒன்றின் கீழ் 3ன்றது π/4 விட குறைவு, 0 விட பெருசு. அது மாதிரி இவர் π/4 விட கூட, ரெண்டையும் கூட்டி π/2 வரலாம். இப்ப இவரும் ஒரு 5ன் கீழ் 3ஆக இருந்தா, இங்க வர விடையும் ஒரு 5ன் கீழ் 3ஆக இருந்திருந்தா, இப்ப விட வராது. இதுவும் π/4 விட பெருசு, இவரும் π/4 விட பெருசு. ரெண்டையும் கூட்டி ஒரு π/2 வராது. ரைட்? இவர் π/4 விட சின்னது, இது π/4 விட பெருசு. இப்ப கூட்டி π/2 வரலாம். சரிதானே? ஆகவே x சமன் 1ன் கீழ் 3 மட்டும் தான் விடை. ரெண்டு விடையும் கொடுத்தா பிழை. அடுத்த பகுதி என்ன செய்யலாம்? ஃபர்ஸ்ட் ஒரு π/4 மைனஸ் ஹாஃப் tan இன்வர்ஸ் 4ன் கீழ் 3 சமன் என்ன ஒன்று காட்ட சொல்லிருக்கு. என்ன செய்யலாம்? tan இன்வர்ஸ் 4ன் கீழ் 3 எழுவாய் மாற்றி இருக்கு. நாங்க 2 விட்டுட்டோம். 2 வரும். இப்ப x ஒன்றின் கீழ் 3 மட்டும் தான் விடையாக இருந்தால், இந்த சமன்பாட்டுக்கான தீர்வாக இருந்தால், இந்த ஒன்றின் கீழ் 3 அங்க பிரதியிட்டால் 2 tan இன்வர்ஸ் ஒன்றின் கீழ் 3 சக tan இன்வர்ஸ் 4ன் கீழ் 3 சமன் π/2 வரும். தரப்பட்ட சமன்பாட்டுக்கு அமைவாக ஒழுங்குபடுத்தி எடுத்தால் tan இன்வர்ஸ் ஒன்றின் கீழ் 3 சமன் இப்படி வரும். இவர் அங்கால போவார். இவர் அங்கால போவார். 2ஆல பிரிக்கணும். அப்போ π/4 மைனஸ் ஹாஃப் அங்கால tan இன்வர்ஸ் 4ன் கீழ் 3 வரும். இதான் உங்களோட அல்பாவா இல்லையா? அல்பாவோட பெருமானம் π/4 half tan இன்வர்ஸ் 4ன் கீழ் 3. அப்படிதானே? இப்ப அவங்க கேட்கிறது cos ஆல்பாவோட பெருமானம் என்னன்றது. இப்ப cos ஆல்பாவோட பெருமானம் என்னன்றால் இதற்கு அப்படி cos தானே கேட்கப்பட்டிருக்கு. ஆகவே cos π/4 மைனஸ் half tan இன்வர்ஸ் 4ன் கீழ் 3ன்றது எங்களுக்கு சொல்லேலும் cos ஆல்பாக்கு சமனாக இருந்திருக்கு. cos ஆல்பா கண்டுபிடிக்க நாங்க என்ன செய்யணும்? tan ஆல்பாவோட பெருமானம் 1ன் கீழ் 3. அதானே? இதானே உங்களோட ஆல்பா. இப்ப tan ஆல்பாவோட பெருமானம் 1ன் கீழ் 3ஆக இருந்தால் இது 1 இது 3 இது வர்க்கமூலம் 10 ஆக வரும். ஆகவே cos ஆல்பாவின் பெருமானம் 3ன் கீழ் வர்க்கமூலம் 10 ஆகும். சரிதானே? சின்ன விஷயம் தான். வர்க்கமூலம் 3ன் கீழ் 10 அப்படி வராது. 3ன் கீழ் வர்க்கமூலம் 10 வந்து
இது டக்குன்னு சாப்பிட்டு வாங்க. நாங்க அப்ளைட் ஸ்டார்ட் பண்ணுவோம். இவரே முடிச்சிட பார்ப்போம்.